வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இன்றைக்கு என்ன ரெசிபி கௌரி கிச்சனில் பார்ப்போம். கத்தரிக்காய் இறால் சேர்த்து ஒரு கறி சமைத்திருக்கிறேன். இந்த ரெசிபி எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு பழைய சேனலில் தான் போட்டிருக்கிறேன். புது சேனலுக்கு நிறையவே வீடியோஸ் போடுறது குறைவு. இப்போது எனக்கு டைம் கிடைப்பதில்லை. ஒரு 2 மாதம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு கூடுதலாக அப்லோட் பண்ணுவேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி நான் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த பாருங்கள் என்னுடைய கறி எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இந்த கறி மிகவும் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த ஒரு கறி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு ரெசிபி. இந்த கறி சமைத்தால் என்ன சாப்பாடு வேணுமென்றாலும் சாப்பிட்டு முடித்துடலாம். இந்த புட்டு அவித்திருக்கிறேன். 4 வகையான மா சேர்த்துருக்கிறேன். அரிசி மா, கோதுமை மா, ஆட்டா மா, உளுத்தம்மா சேர்த்துருக்கிறேன். இந்த புட்டுக்கு இந்த கறி அந்த மாதிரி சுவையாக இருப்பார். அதோடு என்னுடைய பிள்ளைகளுக்காக இறாலும் உருளைக்கிழங்கும் பொரித்திருக்கிறேன். அதோடு நேட்டியான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிச்சம் இருக்கிறபடியினால் இன்றைக்கு வேறு ஒன்று நான் சமைக்கல. வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்தால் நான் உடனே எல்லாத்தையும் சமைத்து விட்டுடுவேன். அப்படி என்றால் 2-3 நாள் வைத்து சாப்பிடலாம். இல்லையெண்டா வெஜிடபிள்ஸ் பழுதாகிடுவார். அதனால தான் நிறையவே கறி இருக்கிற மாதிரி இருக்கிறார். வாழைக்காய் பொரித்து குழம்பு வைத்திருக்கிறேன். பாவக்காய் கறி, கீரையும் பருப்பு. இப்போ அது இறால் குழம்பையும் சேர்த்து கொள்ளுகிறேன். புட்டுக்கு அல்லது சோறு எதுவாக இருந்தாலும் இறால் குழம்பு எப்போவுமே சூப்பராக இருப்பார். என்னுடைய ரெசிபி இந்த ரெசிபி மிகவும் சுவையான ஒரு ரெசிபி. இந்த கறி சமைப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுப்பார். ஆனால் அவ்வளோத்துக்கு சுவையாக இருப்பார். என்னுடைய எல்லா ரெசிபிகளையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.